நம்ம சேனல்ல இந்த ட்ரோன்கள், அதாவது ட்ரோன்களோட பல வகையான ட்ரோன்கள், இது போல பல விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த ட்ரோன்கள்ன்றது ரொம்ப மோசமான ஒரு ஆயுதமா, இந்த போர்க்களங்கள்ல அதுவும் குறிப்பா ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில அதிக அளவுல பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத பார்த்திருப்போம். ஸோ இந்த ட்ரோன அ எதிர்க்கிறதுக்கு என்ன சாதனம் யூஸ் பண்ணலாம்? மிசைல் யூஸ் பண்ணி தாக்கலாமா? இல்ல ட்ரோன யூஸ் பண்ணி ட்ரோன கவுண்டர் பண்ணலாமா? அதாவது ட்ரோன் போயிட்டு இருக்குன்னா, அப்படியே இன்னொரு ட்ரோன் போய் விட்டு இடிச்சு அத டவுன் பண்ணலாமான்னு பல வகையான வியூகங்கள் நம்ம பார்த்திருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல என்னென்ன மெத்தட்ஸ்லலாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது போல. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ட்ரோன்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா? இந்த FPV ட்ரோன்கள் இதெல்லாம் வருது இல்லையா? ஸோ இதெல்லாம் என்கவுண்டர் பண்ண பண்ண ரஷ்ய வீரர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வசாதாரணமா கொசு சுடுற மாரி இந்த லாரன்ஸ் அவர்கள் நடிச்ச ஒரு படம் இருக்கும். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கொசுவோட ரெக்கைய மட்டும் கொசு இல்ல ஈயோட ரெக்கைய மட்டும் கட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுபோல இந்த ட்ரோனோட ரெக்கைய மட்டும் பார்த்தீங்கன்னா சுடுறது சர்வசாதாரணமா சுட ஆரம்பிச்சுட்டாங்க. வெறும் துப்பாக்கிய வச்சே சுடுறாங்களே பரவாயில்லையே! ரொம்ப இதெல்லாம் பண்றதில்ல. ஈஸியா சுட்டு தள்ளிடுறாங்க. அதுவும் 2 ட்ரோன்கள அடுத்தடுத்து சுடுறாங்களே! அப்படிங்கிற போல ஆச்சரியங்கள் வருது. இது சில நபர்களுக்கு இது போல டேலண்ட்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் எக்ஸ்பீரியன்ஸ்ல. பட் ஆனா இத நார்மலாவே என்கவுண்டர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு லான்ச்சர் இருக்கும். இந்த கேட்டபுல் சிஸ்டம் இருக்கும். இல்ல ஒரு ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கனிஸ்டர் மாரி இருக்கும். இதுலருந்து லான்ச் பண்ணும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து அப்படியே சிறுசு சிறுசா ரொம்ப ஃபாஸ்ட்டா லான்ச் பண்ற மாரியான விஷயங்கள்லாம் தேவைப்படுது இல்லையா? ஜாமிங் சிஸ்டம் இதெல்லாம் வச்சு பார்த்தாங்க. இப்போ ரஷ்ய தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா துப்பாக்கி மாரி வச்சு ஒரு லான்ச் பண்ணாங்கன்னா, ட்ரோன் பறந்து வர மாரி ஒரு ட்ரோன் இருக்கு அப்படின்னா, தெர்மல் இமேஜ்ல லாக் பண்ணி இந்த ட்ரோன் அனுப்பும்போது, இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரோன வந்து ட்ராக் பண்ணி போய் அடிக்கிறதுனால, ரொம்ப வேகமா போய் அடிக்கிறதுனால நியூட்ரலைஸ் பண்ணிரும். அதாவது எவ்வளவு சிறுசா மாறிடுச்சு பாருங்க. அதாவது இப்ப எப்படின்னா, அ ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்னு சொல்றாங்க. ATGM. ஸோ அது வந்து எடுத்து வச்சுட்டு இந்த என்லாஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னா, யூஸ் பண்ணி தாக்குதல் பண்றாங்க அப்படின்னா, ஒரு டேங்க் வருதுன்னா, அதுக்கு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி டேங்க் மிசைல் ஏவுற மாரி, இப்ப ட்ரோன் வருது அப்படின்னா, ஆன்டி ட்ரோன் டீம் அதாவது ஆன்டி ட்ரோன் கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா துப்பாக்கி மாரி எடுத்து வச்சு அடிச்சோம்னா, அந்த ட்ரோன் பாட்டுக்கு போயி, இருக்கக்கூடிய ட்ரோன டவுன் பண்ணிடுது. ஸோ இந்த ட்ரோன டவுன் பண்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல இருதரப்புலயும் கையாளப்பட்டுட்டு வருது. அது எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொழில்நுட்பம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இப்போ துப்பாக்கி மாரி வந்துருச்சு. ரொம்ப ஈஸியா இந்த ட்ரோன்கள லான்ச் பண்ண முடியுது. ஸோ ஒரு ட்ரோன் வருது அப்படின்னா, ஈஸியா அத டவுன் பண்ணிடலாம் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா, இந்த பாகிஸ்தான் இருக்கிறாங்க இல்லையா? எவ்வளோ ஒரு 3, 4 நாள் நடந்த ஒரு பிரச்சனை. இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்னால ஏவக்கூடிய ஆயுதங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வெடிக்க மாட்டேது. வத்தலும் தொத்தலுமா வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஊசி பட்டாசு மாரி வந்து அங்கேயும் இங்கேயும் விழுந்துருச்சு. அதான் அது என்னமோ நெனச்சு ஏவி விட்டுக்கிறாங்க. அது அங்கேயும் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா, காலி இடத்துல வந்து லேண்ட் ஆயி நிக்கிது. இப்ப அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, வெடிக்காத விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, தேடி தேடி நம்மளோட இன்ஜினியரிங் டீம் வந்து பாத்தீங்கன்னா, வெடிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. நார்மலா இப்படித்தான் பண்ணுவாங்க. இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையிலயும் உக்ரைன் இது போல வேலைகள் செய்வாங்க. இப்ப ரஷ்யா வந்து 3 பகுதிகள் பிடிச்சிருக்கோம், 4 பகுதிகள் பிடிச்சிருக்கோம்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அப்படி வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஹால்ட் அடிச்சுருவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அஃபென்சிவ் டீம்ல பின்வாங்கிட்டு, டிஃபென்சிவ் டீம் முன்னாடி போயிருவாங்க. அதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இறங்குவாங்க. ஸோ உள்ள இறங்கி ஏதாவது ட்ராப் இருக்குதா? கண்ணி வெடிகள் எங்கேயாவது வச்சிருக்காங்களா? ஏன்னா யாராவது போய் ஏதோ ஒரு பில்டிங் தொட்டாங்கன்னா, என்டையரா வெடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இது போல சேதாரங்கள்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு இன்ஜினியரிங் டீம் முதல்ல போவாங்க. இப்ப நம்மளோட இன்ஜினியரிங் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, வெடிக்காத ட்ரோன்கள், ஆயுதங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜம்மு பகுதி, ராஜஸ்தான் பகுதி, பஞ்சாப் பகுதிகள்லாம். ஏன்னா மாசான தாக்குதல் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் ரேடார்ல ட்ராக் பண்ணி எந்த இடத்துல விழுந்திருக்கலாம். இது போல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே போல தான் வந்து பார்த்தா ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையும் ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் ரஷ்யா ஒரு வில்லேஜ் பிடிச்சிட்டு டைம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி போயிட்டு இருக்கிறாங்க. இல்ல அப்படின்னா கொஞ்சம் லூஸ் விட்டாங்க அப்படின்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெருமளவில் இழப்புகளை சந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பேக் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா வீக்கா இருக்காங்க அப்படின்னா ஈஸியா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் மூலியமா உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கிடுவாங்க. ரஷ்யா ஏதாவது தப்பு பண்ணுமா அப்படிங்கிறதுக்கு கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு எல்லா நாடுகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா உக்ரைன். ஏன்னா இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட டர்ட்டில் டேங்க்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது என்னது இது? டேங்கே ஆர்மர்டு, இந்த டேங்குக்கு ஒரு ஆர்மர்டா அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பெருமளவில் ரஷ்யா கை கொடுத்துட்டு இருந்தது. அது நம்ம இந்த போர்க்களங்கள் எப்படி கை கொடுக்குது அப்படிங்கலாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனும் மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. இப்போ வீடியோ பதிவுகளோட இருக்கும். ஸோ உக்ரைனும் டேங்குகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டர்ட்டில் டேங்க் மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க. இவங்களும் ரெடி ஆயிட்டாங்க. அது ஒரு 8 மாச டிஃபரன்ஸ் இருக்கு. ரஷ்யா ஒரு ஆயுதம் கண்டுபிடிச்சு அதை
யூஸ் பண்ணி அதை பெருமளவுல சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா உக்ரைன் மேற்குலக நாடுகள் அது கண்டுபிடிச்சு அதுக்கு 8 மாச கேப் இருக்கு. இந்த 8 மாச கேப் தான் உக்ரைனோட வீழ்ச்சிக்கான காரணம். இது எப்படி நம்ம மேலும் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, உக்ரைனோட ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன். அதாவது ரஷ்யா ஃபைபர் ஆப்டிக் ட்ரோனை யூஸ் பண்ணி அது எந்த அளவுக்கு கை கொடுக்குது. இப்ப ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோனை யூஸ் பண்ணா அதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம், நெட் சிஸ்டம் இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் பெருமளவுல அந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோனை ப்ரொடியூஸ் பண்ணி களத்துக்கு எடுத்துட்டு வராங்க. மேபி டெக்னாலஜி இருக்கலாம், ஆனா களத்துக்கு எடுத்துட்டு வர்றதுங்கிறது 8 மாசம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதை எப்படியாவது மேற்குலக நாடுகள் ஓவர் கம் பண்ணாதான் ஓரளவுக்காவது ரஷ்யாவுக்கு டஃப் கொடுக்க முடியும். இல்லைன்னா மிக பெருமளவுல சேதாரங்களை மேற்குலக நாடுகள் சந்திப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த எக்கனாமியா இருக்கட்டும், இந்த பணமா இருக்கட்டும், வரவு செலவா இருக்கட்டும், ட்ரேடா இருக்கட்டும், போர்ட்டா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்பம் தான். அமெரிக்கா மேற்கோட ஆயுதங்கள் வந்து பாத்தீங்கன்னா தோத்துருச்சு, லிட்ரலா அதுங்க தோத்துருச்சுங்க. ஸோ அதுதான் இப்போ இந்த களத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியுது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில. ரஷ்யாவோட டிஃபென்சிவ் வெப்பன்ஸுங்கிறது ரொம்ப அதிக அளவுல கை கொடுக்குது. அதுவே இப்ப அஃபென்சிவ் வெப்பன்ஸாவும் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுதான் ரஷ்யா சார்பா இருக்கக்கூடிய ரஷ்யாவை இணக்கமா இருக்கக்கூடிய நாடுகள், நட்பா இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும்னா ரஷ்யாவோட டிஃபென்சிவ் ஆயுதங்கள் பெருமளவுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அது கூடவே ரஷ்யாவோட ஹைப்பர்சோனிக், அதாவது டீம் ஹைப்பர்சோனிக் வெர்சஸ் டீம் நான் ஹைப்பர்சோனிக்னே பெருசாகலாம். அது போல ஒரு எரா வந்துருச்சு. இப்ப ரஷ்யா கிட்ட டிஃபென்சிவ் சிஸ்டமும் இருக்கு, அஃபென்சிவ் சிஸ்டமும் இருக்கு. இதை மேற்குலக நாடுகள்னால கவுண்டர் பண்ண முடியல. அது கூட ஒரு ஸ்னிக் இது போல மிசைல்கள்லாம் இருக்கனால மேஜிக் காட்டுறதுனால பியந்து ஆண் வாயை குழந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. எப்படி இதுல இருந்து மீண்டு வர போறாங்க அப்படிங்கலாம் பார்த்தலாம். இதுக்கு அமெரிக்க தரப்புல இருந்து யோசிக்கிறது என்ன அப்படின்னா அழுத்தங்கள். அதாவது ட்ரம்ப் அவர்கள் பேசணும்னு விருப்பம் தெரிவிச்சுட்டாங்க. ரஷ்ய தரப்புல இருந்து எல்லா ப்ரிப்பரேஷன் ஒர்க்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல கிரெம்லின் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ரஷ்யாவோட அதிபர் மாளிகையை வந்து கிரெம்லின் சொல்லுவாங்க, மாஸ்கோல இருக்கிறது. அமெரிக்கால இப்படி வெள்ளை மாளிகை சொல்லுவாங்க, அது போல ரஷ்யாவை வந்து பண்ண கிரெம்லின் மாளிகைன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதிபர் மாளிகையில இருந்து வரக்கூடிய தகவல் என்ன, பேசுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா இந்த டைம் ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது ஏதாவது கார்டு வேணும் இல்லையா, கார்டு இல்லைன்னு கேட்கறா இல்லையா, ஏதோ கார்டு கொடுக்கணும் இல்லையா. அதனால செனட் சபையில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு அழுத்தங்கள் கொடுக்கறதுக்காக இப்ப சாங்ஷன் போடலாமா அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா போட்டு ஆகணும், சீக்கிரம் போடுங்க அப்படின்னு செனட் சபையில வந்து பாத்தீங்கன்னா பில் எல்லாம் பாஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு ஒப்புதல் கொடுங்க, ஓட்டு போடலாம், சாங்ஷன் போடலாம், சீக்கிரமா இதை பாஸ் பண்ணுங்க அப்படிங்கிற அழுத்தங்கள் வந்துகிட்டு இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் இந்த சாங்ஷனை போட்டுட்டு போய் ரஷ்யா கிட்ட பேசுவாரா, இல்ல டேபிள் மேல எல்லா ஆப்ஷனும் இருக்கு, என்ன ரஷ்யா அப்படிங்கிற கேட்பாங்களா அப்படிங்கிற போல கேள்விகள் எதிர்பார்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் ட்ரம்ப் அவர்கள் எப்படி புட்டின் அவர்கள்கிட்ட பேச போறாரு, என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுதுன்னா வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.